நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செந்தில்குமார் மாட்டு வண்டியில் வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி 30ஆம் தேதியான இன்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும், வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும், மறுநாள் 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும், 9ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான இறுதி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி 30ஆம் தேதியான இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். அதன்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தின் 100 மீட்டர் சுற்றளவிற்குள் 3 வாகனங்கள் மட்டுமே வர அனுமதிக்கப்படும் என்றும், வேட்பாளரையும் சேர்த்து 5 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செந்தில்குமார் மாட்டு வண்டி மற்றும் ஏர்கலப்பையுடன் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.